ஹலோ கைஸ், டிஎஸ்ஏ கம்ப்ளீட் மாஸ்டர் சீரிஸோட அரை செகண்ட் வீடியோ இது. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 121, பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து எப்போ நம்ம விற்றா வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குமோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் இஸ் பை லோ அண்ட் செல் ஹை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து லெட்ஸே வந்து 1 ரூபிக்கு வாங்குறோம். அண்ட் தென் நம்ம வந்து அதை 10 ருபீஸ் செல் பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 9 ருபீஸ். அதே இது ஒரு ஸ்டாக்கை வந்து 7 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 6 ருபீஸ்க்கு வித்தோம்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து -1, விச் இஸ் அ லாஸ். ஸோ நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா வந்து எங்க இடத்துல ஸ்டாக் வந்து மினிமமா இருக்கோ அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல எங்க அதிகமா இருக்கோ அதை செல் பண்ணுங்க. அண்ட் தென் எதுல வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் சோ ஃபார் அண்ட் தென் மினிமம் வேல்யூ. ஸோ நான் சொன்னேன்ல, மினிமமா எங்க இருக்கோ அதை வந்து நம்ம பை பண்றோம். இனிஷியலா நம்ம மினிமம் வந்து பிரைசஸ் ஆஃப் 0 கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த அரேவை வந்து நம்ம மினிமம் அப்படின்னு வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட இப்போ கரண்ட் மினிமம் வேல்யூ வந்து 7. அண்ட் தென் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் ரன் பண்றோம். எதுல இருந்துன்னா தி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தி கம்ப்ளீட் லென்த் ஆஃப் தி அரே வரைக்கும் ரன் பண்றோம். எதனால வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம மினிமம் வந்து ஆல்ரெடி வந்து பிரைசஸ் ஆஃப் 0 வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ த 0th இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி கவர் பண்ணனால நம்மளோட ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து லென்த் வரைக்கும் ரன் பண்றோம். இங்க இடத்துல என்ன செக் பண்றோம் அப்படின்னா வந்து கரண்டா இருக்கிற ith வேல்யூ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் வந்து லெட்ஸ் see with this example only. நம்ம இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்மளோட அரே வந்து 7 1 5 3 6 4. ஸோ நம்மளோட மினிமம் வேல்யூ வந்து ஆல்ரெடி 7 கவர் ஆயிரும். இப்போ நம்மளோட அரே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து இது கம்ப்ளீட் லென்த் ஆஃப் தி அரே வரைக்கும் போயிட்டு இருக்கு, டிராவல்ஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கரண்டா இருக்கிற ith வேல்யூ வந்து மினிமமோட கம்மியான்னு செக் பண்றோம். இஸ் 1 ஸ்மாலர் தேன் 7 அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ட்ரூ, 1 இஸ் ஸ்மாலர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மினிமம் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு 1 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இப்போ கரண்டான மினிமம் வேல்யூ வந்து 1. அண்ட் தென் இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன செக் பண்றோம் அப்படின்னா வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் செக் பண்றோம். மேக்ஸ் ப்ராஃபிட் சோஃபார் வந்து அதுக்காக தான் இங்க வந்து ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், மேத் டாட் மேக்ஸ். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டர், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் ப்ராஃபிட்டை பாஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கரண்டா இருக்கிற ith வேல்யூவையும் மினிமமா எந்த வேல்யூ இருக்கோ அதை செக் பண்றோம். இப்போ கரண்டா நம்மளோட ith வேல்யூ என்னது 1 அண்ட் மினிமம் வேல்யூ 1, பிகாஸ் நம்ம இங்க ஓவர் ரைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இந்த ஸ்டெப். ஸோ 1 - 1 is 0. நம்ம வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 0, ஆல்ரெடி நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 0 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 0, இட் இஸ் ஈக்குவல். ஸோ இது வந்து 0ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஐயை வந்து இட்ரேட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து ஐயை வந்து இட்ரேட் பண்ணிடுவோம். மேக்ஸ் ப்ராஃபிட் சோஃபார் வந்து 0. இங்க இடத்துல அகைன் செக் பண்ணுவோம். இன் த கரண்ட் பிரைசஸ் ஆஃப் ஐ விச் இஸ் 5, த எலமெண்ட் வந்து 5, இஸ் இட் லெஸ்ஸர் தேன் த மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தா நோ, 1 இஸ் மினிமம் தேன் 5, 1 தான் மினிமம். ஸோ அதனால வந்து இந்த கண்டிஷனுக்குள்ள போகாது. அண்ட் தென் இங்க அகைன் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் செக் பண்றோம். மேக்ஸ் ப்ராஃபிட் சோஃபாருக்கு வந்து அகைன் மேத் டாட் மேக்ஸ்ன்ற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேக்ஸ் ப்ராஃபிட் சோஃபார் இஸ் 0 and prices of I is 5 and the minimum value is 1. So the profit is 4. So is 4 greater than 0 பார்த்தா yes, it is true. So max profit so far is 4. So இப்போ நம்ம again வந்து I iterate பண்ணுவோம். So இதுல வந்து நம்ம till the end of the array வரைக்கும் நம்ம I iterate பண்ணிட்டே இருப்போம். So current I value வந்து இங்க இருக்கும். So current I value is 3. Is again same statement check பண்ணுவோம். Is 3 lesser than or lesser than 1 அப்படின்னு பார்த்தா no, again 1 is lesser. So again வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுவோம். So max profit so far is 4 and prices of I is 3, minimum value is 1. So வேல்யூ வந்து நமக்கு 2 கிடைக்கும் ப்ராஃபிட். இது ரெண்டுத்துல எது கிரேட்டரோ அதை வந்து இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு. ஸோ இதுல 4 தான் ஆப்வியஸ்லி கிரேட்டர். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் சோ ஃபார் ஸ்டில் ஸ்டேஸ் as 4. இன்னும் வந்து 4 தான் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட்டா இருக்கும்.
அண்ட் அகைன் வந்து இப்போ ஐயை வந்து இட்ரேட் பண்ண போறோம். நவ் ஐத் வேல்யூ வந்து 6 இருக்கும். இப்போ அகைன் செக் பண்ணுவோம். இஸ் 6 லெஸ்ஸர் தேன் 1 அப்படின்னு பார்த்தா நோ. அகைன் 1 இஸ் லெஸ்ஸர். ஸோ வந்து ஸ்டில் வந்து மினிமம் வேல்யூ 1 தான் இருக்கும். இந்த லூப்குள்ள வந்து ரன் ஆகாது. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்து ரன் ஆகாது. அண்ட் தென் அகைன் மேக்ஸ் ப்ராஃபிட் செக் பண்ணும்போது the max profit so far is 4 and price current stock price இந்த ith day வந்து 6 and minimum value வந்து நம்ம 1. இன்னும் வந்து நம்ம 1 விட நமக்கு வந்து வேற ஏதோ மினிமம் வேல்யூ கிடைக்கல. ஸோ தட் 6. இப்போ நம்மளோட வேல்யூ வந்து 5. இங்க நம்ம செக் பண்ணும்போது இது ரெண்டுத்துல எது கிரேட்டர்னு பார்த்தா 5 இஸ் கிரேட்டர். ஸோ த மேக்ஸ் ப்ராஃபிட் சோ ஃபார் வந்து 5 வந்துடும். அண்ட் தென் இப்போ நம்ம ஃபைனல் அண்ட் தென் நம்ம இப்போ எண்ட் ஆஃப் தி இயருக்கு வந்துட்டோம். அண்ட் தென் இதையும் நம்ம செக் பண்ணுவோம். இதுல என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து இஸ் இஸ் 4 லெஸ்ஸர் தேன் 1 பார்த்தா நோ. அகெயின் 1 இஸ் மினிமம். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இஃப் கண்டிஷன்ல பாஸ் ஆகாதனால அகெயின் பிரைசஸ் ஆஃப் 5 வந்து 4 அண்ட் மினிமம் வேல்யூ வந்து 1. அண்ட் இந்த வேல்யூ வந்து நம்ம இங்க கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து 3 rupees. இங்க நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து 3 அண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட் so far வந்து 5. ஸோ விச் இஸ் கிரேட்டர்னு பார்த்தா ஆப்வியஸ்லி வந்து 5 தான் கிரேட்டர். அது நமக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து இந்த 1 அண்ட் 6 இங்க செல் பண்ணனால நமக்கு வந்து கிடைச்சது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனலா வந்து இந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். மேக்ஸ் ப்ராஃபிட் சோ ஃபார். ஏன்னா நம்ம கிட்ட வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கம் வீடியோஸ்ல சால்வ் பண்றேன். ஓகே.